Hi Usha. Hi Adi. What a surprise. வாங்க மாப்ள. Hi auntie. எப்படி இருக்கீங்க? I'm fine auntie. வெளியில கிளம்புன அப்படியே உஷா கூட்டிட்டு போய் ஷாப்பிங் போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன மாப்ள? தாராளமா கூட்டிட்டு போங்க. Oh thanks. என்ன உஷா? மாப்ள உன்னை வெளியில போகணும்னு கூப்பிட்டு இருக்காரு. நீ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? என்னம்மா பேசாம இருக்க? திரும்பவும் உனக்கு உன் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருச்சா? அம்மா, இப்போ எதுக்கு நீ அனாவசியமா அவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ இல்லம்மா, நான் வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா நான் உன்கிட்ட இப்போ? எதுக்கு அனாவசியமா அவங்க பேரெல்லாம் எடுக்கிற? ஐயோ நீ இப்ப எதுக்கு கோவப்படுற? உஷா உஷா. பாத்தீங்களா மாப்ள? நான் இப்ப அவளை என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போறா? அவ எப்பவுமே இப்படித்தான், கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. அவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கா. நான் அவளை சரி பண்றேன். You don't worry. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. நீங்க அவளை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன உஷா? இவர் வெளியில போகணும்னு சொன்னாரு, அதான் கிளம்பி இருக்கேன். ஆமா ஆமா. என்ன இப்ப போக வேண்டாங்கறியா? ஐயோ இதன வம்பா போச்சு. நான் எது சொன்னாலும் நீ தப்பாவே எடுத்துக்கற. இனிமே நான் வாயே திறக்கல, நீ கிளம்பு. May I? ஹலோ. நான் தொல்காப்பியன் பேசுறேன். உஷா இருக்காங்களா? யா. உஷா, for you. ஹலோ, நான் உஷா பேசுறேன். ஹலோ உஷா, நான் தொல்காப்பியன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? உஷா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. உஷா, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தொல்காப்பியன், நீங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் இப்போ ஆபீஸ்க்கு வர்றதில்ல, அதான் பேசலாமேன்னு நினைச்சு. என்ன பேசுறதுக்கு பெருசா என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன விஷயம் அப்படியெல்லாம் பேசுறீங்க? ஆபீஸ் பிரச்சனையை மனசுல வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தோல்ஸ். ஐம் ஃபைன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இனிமே ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. உஷா, என்ன மேட்டர் உஷா? ஆபீஸ்ல இருந்து தோல்ஸ் சும்மா தான் ஃபோன் பண்ணாராம். தேவையில்லைன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். குட். ஐயோ உஷா, என்னால நம்பவே முடியல. நீ தான் பேசுறியா? மா, என்னமா ஆச்சு உனக்கு? சும்மா தொட்டதுக்கெல்லாம் நீ தான் பேசுறியான்னு உயிரை வாங்குற. நான் தான் பேசுறேன். வேற யார் இருக்காங்க உன் முன்னாடி? இல்ல நிஜமா என்னால நம்பவே முடியல. ஐயோ, நான் உன் பொண்ணு. அறியாத நம்பரியா? She's so cute, I say. கிளம்பலாமா? Okay. Bye auntie. வாங்க மாப்ள. வாமா வா. வாங்கம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். புது டிசைன்ஸ் வாங்கலாம்னு வந்தோம். பார்க்கலாங்களா? நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க காட்ட சொல்றேன். சுப்பு, ஐயா, அந்த புது டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுமா. வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. அந்த தேர்ட் ரோல இருக்கே, அது எடுங்க. இதாம்மா. இங்க பாரு. செட் பாரு. அதான். ஆத்தாடி, ஏக்கா இவ்வளவு பெரிய நகைக்கடையா இருக்குது. பழைய நகையெல்லாம் வாங்குவாங்களா என்ன? அதெல்லாம் வாங்கிப்பாங்க. பேசாம வா. வாங்கம்மா. நிறைய புது டிசைன்ஸ்லாம் இருக்கு. வந்து பாருங்க. முத்து, இவங்களை கூட்டிட்டு போய் அந்த புது டிசைன்ஸ்லாம் எடுத்து காமிங்க. வணக்கம்மா, வாங்க. மேடம்க்கு அந்த டிசைன்ஸ்லாம் காமிங்க.
நாங்க நகை வாங்க வரலைங்க. இது எவ்வளவுக்கு போகும் சொல்லுங்க. இந்த பார்த்து சொல்லுப்பா எவ்வளோ இடம் இருக்குன்னு. 8 கிராம் இருக்கு சார். கால்குலேட்டர் கொடுங்க. அம்மா இது ஒரு 3000 ரூபாய்க்கு போகுமா? இத வாங்கிட்டு பணமா கொடுத்துடுறீங்களா? பணம்லாம் கிடைக்காதுமா. இதுக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள வேற ஏதாவது நகை வாங்கிக்கோங்க. இல்லைங்க, பணம் கிடைக்கிறது கஷ்டமா? இல்ல கொஞ்சம் அவசர தேவை, பணம் தான் வேணும். எப்படியாவது. சரி ஒரு நிமிஷமா, ஓனரை வேணா கேட்டு பார்க்கறேன். இருங்க. ஐயா, அந்த அம்மா பழைய நகைக்கு பணம் கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஐயா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதனால தான். சரி சரி, ஏதாவது பார்த்து கொடு. சரிங்க ஐயா. 2300 ரூபா கிடைக்குமா? ஐயோ ரொம்ப கம்மியா சொல்றீங்க, கொஞ்சம் பார்த்து. நாங்க பழைய நகைலாம் வாங்குறது இல்லம்மா. ஏதோ ஓனர் பெரிய மனசு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? சரி கொடுங்க. சரி இருங்கம்மா. அக்கா அங்க பாரு. இது போட்டு பாரு. என்னங்கம்மா? ரொம்ப சரி நன்றி. வாங்கம்மா. வா. ரொம்ப நன்றிங்க. வாங்கம்மா. போயிட்டு வரோம். வாங்க. இதெல்லாம் பில் போட்டுருங்க. ஓகேம்மா. வா போலாம். எங்க உங்க அப்பா? தெரியலையே. அம்மா எங்க போயிருந்தீங்க? பாத்ரூம் பக்கம் போயிருந்தேன். கூட இருந்து எல்லாம் பார்க்க சொன்னல. பாத்ரூம் போக வந்தா என்ன பண்ண சொல்ற? வாமா. வாடி. என்ன இது? பழைய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்படிலாம் இங்க பண்ண மாட்டோமா. ஏதோ பணம் தேவைப்படுது, அவசரம்னு சொன்னாங்க, அதனால கொடுக்க வேண்டியதா போச்சு. சரி வரேன். இந்த மாதிரி கடைக்கு வந்து கூட கண்ட கண்ட மூஞ்சிகள் எல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்கு. ச்சே. பாத்தியா மனோ, கொடைக்கானல பாக்குறதுக்கு சூசைட் பாயிண்ட், லேக் இதான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது இல்லாம பாத்தியா பாக்குறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு. அம்மா அங்கிருந்து இது வரைக்கும் பெரிய தோட்டமா இருக்கு. என்ன தோட்டம் இது? மனோ, இது பேரிக்காய் தோட்டம். என்னது பேரிக்காய் தோட்டமா? நான் நம்ம ஊர்ல இதை 3-10 ரூபாய்க்குன்னு விற்பாங்க. இங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் பேரிக்காவா இருக்கு. எனக்கு தான் பேரிக்காய் ரொம்ப பிடிக்குமே மனோ. போய் பறிச்சுக்கலாம்ல. ஐயோ யார் அடி வாங்குறது? குளிர ஆரம்பிச்சிருச்சுல. ஆமா. ஐயோ அங்க பாருங்களேன் எவ்வளவு மிஸ்ட்னு. ஆனா மனோ, இந்த கிளைமேட் ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன அழகா இருக்கு, கையெல்லாம் விரைச்சு போச்சு பாரு. டேய், ஐயோ குளிருதே. அபி, அங்க பாருங்க, யாரோ ஒருத்தன் நம்மள போட்டோ எடுக்கிறான். போட்டோவா? யாரு? அங்க பாருங்க. ஆமா. ஏய், யார் இது? என்ன பண்ற? ஏய் உன்னதானே கேக்குறாங்க, யாரை கேட்டு போட்டோ எடுத்த? ஹலோ, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ற? ஏய் ஏய் எழுந்திரா, எழுந்திரு எழுந்திரு. தேங்க் யூ சார். தேங்க் யூ. என்ன தேங்க்ஸ்? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். சரி, என்னதான் வேற யாரை கேட்டாங்களா? சாரி சார், எனக்கு பார்வை கிடையாது. என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க?
அதிர்ச்சியா இருக்கா? நீங்க எப்படி? புரியுதுங்க. ஒருத்தனுக்கு பார்வை இல்லாதனால ஆச்சரியம் இல்லைங்க. ஆனா பார்வை இல்லாம போட்டோ எடுத்தா அதான் பெரிய ஆச்சரியம் இல்ல? ஐம் சாரி. உங்க பேர் என்ன? ரொம்ப தர்மசங்கடமான பேருங்க. கண்ணன். பொதுவா நான் இந்த பேரை சொன்னாலே எல்லாரும் சிரிப்பாங்க. நோ, அதுல என்ன இருக்கு? ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா நீங்க எப்படி போட்டோ எடுக்கிறீங்க? நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் மேடம். கொடைக்கானல்ல நான் ஃபோட்டோ எடுக்கிற இடமே இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு விபத்துல எனக்கு பார்வை போயிடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு ஓவியனுக்கோ என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கோ பார்வை போறது எவ்வளவு கொடுமையான விஷயம். பரிதாபப்படுறீங்களா? நானும் ஆரம்பத்தில் என் மேலே பரிதாபப்பட்டேன். ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், சுய பரிதாபம் வாழ்க்கை அழிச்சிடும். ஸோ அதிலிருந்து மீள்றதுக்காக என்ன நானே தயார்படுத்திக்கிட்டேன். அந்த முயற்சிகளில் ஒன்று தான் நான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதும். நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பார்வை போனதுனால நான் எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி தான் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதும். இது என்னோட 3வது கண்ணு. எங்கே போனாலும் என் கூட வரும். எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும், அப்படியே எடுத்துருவேன். எடுக்கிறீங்க ஓகே, அதை இப்படி புரியுது. எடுக்கிற ஃபோட்டோவை இப்போ என்னால் பார்க்க முடியாது. ஆனால் சில வருஷங்களில் பார்வை எனக்கு திரும்ப கிடைச்சிருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு வேலை கிடைச்சா இப்போ நான் எடுத்த ஃபோட்டோக்களை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன அந்த உணர்வு தான் தொடர்ந்து ஃபோட்டோ எடுக்க வைக்குது. பரவாயில்ல. எனக்கு இங்கே இருக்க வழியெல்லாம் நல்ல பழக்கமானதான். வாங்க. நான் முன்னாடி எடுத்த ஃபோட்டோக்களுக்கும் இப்போ எடுக்கிற ஃபோட்டோக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோ எல்லாமே என்னோட உள்ளுணர்வால் எடுக்கிற ஃபோட்டோ. இதில் டெக்னிக்கலாக தப்பு இருக்கலாம், பட் இதில் எனக்கு கிடைக்கிற திருப்தி எல்லாத்தையோட மேலானது. உங்களை சந்திச்சது ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்களும் ரொம்ப வித்தியாசமான ஆள் தான் மிஸ்டர் கண்ணன். சாரி, நாங்கள் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஆமா சாரி சார், நான் கூட உங்களை தப்பா நினைச்சேன். பரவாயில்ல. இதில் என்ன சார் இருக்கு? சரி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? நாங்கெல்லாம் ஃபாதர் ரஃபேலோட கெஸ்ட். ஓ, ஃபாதர் ரஃபேலோட கெஸ்டா? ஆமா, நான் அபி என் தங்கச்சி தம்பியோட சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா, உங்களுக்கு ஃபாதர் ரஃபேல நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமே. நான் இவ்வளோ நம்பிக்கையோட இருக்க காரணமே ஃபாதர் தான். எனக்கு அவர் கடவுள் மாதிரி. இப்போ நான் ஒரு ஸ்கூலில் டியூஷன் எடுக்கிறேன். ஓஹோ. ஃபாதர் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அவர் கொடுத்த நம்பிக்கை தான் எனக்கு எல்லாமே. வெரி குட். நிச்சயமா உங்களுக்கு பார்வை கிடைக்கும். கண்டிப்பா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், நான் எடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ கண்டிப்பா. ஆமாம், சைட் சீன்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா? இல்லை, நாங்கள் மெயினாக வந்தது என் தங்கச்சி சுமதியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். அதான் சுமதி 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 எங்க? சுமதி 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 சுமதி. என்ன மேடம்? சுமதி என்னாச்சு? இல்ல, என் தங்கச்சி சுமதி இங்கதான் இருந்தா, காணோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பாருங்க. சுமதி சுமதி சுமதி. சாந்தி, நீங்க அந்த பக்கம் போங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே, நீங்க இப்படி போங்க. நானும் மனவும் இப்படி போறோம். சுமதி. சாரி மிஸ்டர் கண்ணன், நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் பார்க்கறேன் சார். தேடுங்க சாந்தி. சுமதி சுமதி சுமதி. ஏய், நடிக்கிறியா? நிஜமா உனக்கு என்ன தெரியல? நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்க. எனக்கு அன்னைக்கே பொறி தட்டுச்சு. நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. ஆனா வேஷம் போடுற. பிளான் போட்டு உங்க அக்காவை வர வச்சு என்ன வளைச்சு பிடிச்சிடலான்னு பாக்குறியா? நடிப்பை மெயின்டைன் பண்றியா? இத பாரு, பண்ற தப்பெல்லாம் பண்ணியாச்சு. இனிமே திருந்திடலாம். கடைசியா ஒருத்தி மாட்டியிருக்கா, அவ கூடயே செட்டில் ஆயிடலாம். இனிமே தப்பே பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்த. கரெக்டா நீ வந்துட்ட. ஏண்டி திரும்ப திரும்ப ஏண்டி மனுஷனை தொந்தரவு பண்ற?
என்ன திருந்தவே விட மாட்டீங்களா? ஆ? நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், கசாப்பு கடைக்காரனை வெள்ளாடு பார்த்து முழிக்கிற மாதிரியே முழிக்கிற. உண்மையிலே உனக்கு ஃபியூஸ் போயிடுச்சா? சரி, அப்படியே வச்சுக்கோ. ஆனா மறுபடியும் உனக்கு கரண்ட் வந்து பல்ப் எரிஞ்சா நான் ஃபியூஸ் ஆயிடுவேன். உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். வா. இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி.